வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. அமெரிக்கா, ரஷ்யா முதலிய நாடுகள் ஆப்கானிஸ்தானில் நடத்திய ஆபத்தான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. ஆப்கானிஸ்தான் பேர் அரசுகளை வீழ்த்திய மலை நாடு. வரலாற்றில் சில நாடுகளில் வெற்றி கொண்டாடப்படுகின்றன. ஆனால் சில நாடுகள் பேரரசுகளையே புதைத்து விடுகின்றன. ஆப்கானிஸ்தான் அப்படிப்பட்ட ஒரு மலை நாடு. இந்த நிலம் வளத்திற்காக புகழ் பெற்றது அல்ல. ஆனால் இந்த நிலம் அதிகார ஆசைக்கு அடக்கம் செய்ய முடியாத ஒரு சவால். இங்கே அரசுகள் வந்தன, பேரரசுகள் வந்தன. அவர்கள் வரலாற்றின் மிக பெரிய படைகளுடன் வந்தார்கள். ஆனால் மலைகள் அவர்களை வரவேற்கவில்லை. இந்த மண்ணில் துப்பாக்கி போரை தீர்மானிக்காது, விமானம் வெற்றியை தராது. இங்கே பொறுமை, நேரம், மன உறுதி மட்டுமே உயிர் பிழைக்கும். பிரிட்டன் வந்தது இந்தியாவை காக்க என்று சொன்னது, அது தோல்வி அடைந்தது. சோவியத் ஒன்றியம் வந்தது சமூகவாதம் என்றது, அது உடைந்து போனது. அமெரிக்கா வந்தது பயங்கரவாதம் ஒழிப்பதற்காக என்றது, அது 20 ஆண்டுகள் சிக்கிக் கொண்டது. இந்த தொடர் ஒரே ஒரு போரின் கதை அல்ல. இது பல தலைமுறைகள் நடந்த ஒரு வட்டத்தின் கதை. இந்த மண்ணில் பிறந்த குழந்தைகள் பள்ளியில் பாடம் படிப்பதற்கு முன்னே போரின் சத்தத்தை கற்றுக்கொண்டனர். பெண்கள் ஒரு காலத்தில் கண்ணுக்கு பின்னால் மறைந்து வாழ்ந்தனர். மற்றொரு காலத்தில் விடுதலை என்ற பெயரில் மீண்டும் முன்னே வந்தனர். இந்த நாட்டின் பிரச்சனை ஒரு குழு அல்ல, ஒரு மதம் அல்ல, தொடர்ச்சியான தலையீடுகள், முடிவில்லா அரசியல் விளையாட்டு. ஆப்கானிஸ்தான் ஒரு தேசமாக வாழ்வதற்கு முயன்றது. ஆனால் அது எப்போதும் யாரோ ஒருவரின் போர்க்களமாக மாற்றப்பட்டு கொண்டே இருந்தது. இந்த தொடர் வீரர்களின் புகழ் கதை அல்ல. இது அகதிகளின் கண்ணீர், குழந்தைகளின் பயம், பெண்களின் மௌனம், சிப்பாய்களின் சோர்வு. இந்த எல்லாம் ஒன்றாகச் சேர்ந்த ஒரு மனித இனத்தின் வரலாறு. ஏன் இந்த நாடு மீண்டும் மீண்டும் போருக்குள் இழுக்கப்பட்டது? ஏன் வெற்றி இங்கே யாரிடமும் நிலைக்கவில்லை? ஏன் உலக சக்திகள் எல்லாம் இங்கே சிக்கிக் கொண்டன? இந்த கேள்விகளுக்கான பதில் ஒரே நாளில் பிறந்தது அல்ல. அது நூற்றாண்டுகளாக உருவான ஒரு விளைவு. இந்த தொடர் இவைகளுக்கெல்லாம் பதில் கொடுக்காது, ஆனால் புரிதலை உருவாக்கும். ஏனெனில் போர் எப்படி தொடங்குகின்றது என்பதை புரிந்து கொண்டால் அது எப்படி முடிவடையலாம் என்ற வழியும் தெரியும். ஆப்கானிஸ்தான் பேரரசுகளை வீழ்த்திய மலைநாடு. இப்போது அந்த மலைகளின் நிழலில் மறைந்த உண்மைகளை நாம் இந்த தொடரில் தேடப் போகின்றோம். நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.